ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான தட்டை. இது செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுவும் நம்ம குறைவான அளவுல இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கலாங்க. இதை 20ல இருந்து 30 நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஊற வைக்க நேரம் இல்ல அப்படின்னா நீங்க பொட்டுக்கடலை கூட டைரக்டா சேர்த்துக்கலாங்க. இப்ப இதை நான் ஊற வச்சுக்க போறேன். ஒரு 20 நிமிஷம் இது ஊறி கிடைக்கட்டுங்க. அப்புறம் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தோலோட இருக்கிற பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துக்கலாம். நான் கடலை பருப்பு ஊற வைக்கும் போதே ஒரு 4 காய்ந்த மிளகாய் அதோடயே சேர்த்து ஊற வச்சிருந்தேங்க. அதையும் இதோடயே சேர்த்துக்கிறேன். ஊற வைக்கலனாலும் நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஊற வைக்காமயே கூட. ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க தான் போறோம். கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல்ல அரிசி மாவு ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இது கடையில வாங்குன அரிசி மாவு தான். நீங்க வீட்ல ரெடி பண்ண மாவுனா கூட நல்லா வறுத்துட்டு பயன்படுத்திக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது நார்மல் பொட்டுக்கடலை மிக்ஸில அரைச்சிட்டு சலிச்சிட்டு எடுத்திருக்கிறேங்க. 1/4 கப்பு 2 கப்பு அரிசி மாவுக்கு 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்ச கடலை பருப்ப தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வேர்க்கடலைய சேர்த்துக்கிறேங்க. இது வறுக்காத வேர்க்கடலைய தான் 2ஆ உடைச்சு எடுத்திருக்கேன். இது வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல பெருங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க வெண்ணெய்க்கு பதில் எண்ணெய கூட சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனா நமக்கு வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். அதுக்காக நான் இன்னைக்கு வெண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்ப இது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த மிளகாய் விழுதையும் இதோடயே சேர்த்துக்கலாங்க. இப்ப அரிசி மாவோட எல்லா பொருட்களும் ஒண்ணா சேர்றது அளவுக்கு முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. இது மாதிரி. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி மொத்தமா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு சேர்த்துக்கோங்க. இது நார்மல் பச்சை தண்ணி தாங்க. சுடு தண்ணிலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க சூப்பரா மாவு ரெடி ஆகிருச்சு. இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப இதுல இருந்து சின்ன உருண்டையா எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு ஒரு கவர்ல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இத இது மாதிரி லைட்டா தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப கனமா தட்டிடாம, ஓரளவுக்கு கொஞ்சம் மெல்லிசா தட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு நல்ல கிறிஸ்பியான தட்டை கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நெனைக்கிறேன், எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்ப ரெடியா இருக்குங்க. இத பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்புல கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு, நல்ல மிதமான சூடுல இருக்கும்போது, ஒரு தட்டையா சேர்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட எண்ணெயோட சலசலப்பு அடங்குறது அளவுக்கு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்ல கிறிஸ்பியான தட்டை கிடைக்கும். நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தாங்க பயன்படுத்தியிருக்கேன். அது சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையா இருக்குங்க. பாருங்க, இப்ப எண்ணெயோட சலசலப்பு அடங்கியிருக்கு. இப்ப நம்ம தட்டைய வெளிய எடுத்துடலாங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சு எண்ணெய் வடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தட்டை ரெடி ஆகிருச்சு. எவ்வளோ கிறிஸ்பியா ரெடியாகி இருக்கு பாருங்க. செம மொறுமொறுவா உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல குயிக் ரெசிபிக்கு குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.